எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம். கதிரவன் மதியும், அங்காரகன் புந்தியும், கருணையுள்ள சுரதம் குருவும், காரவன் காரியும், ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அடியேன் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். ஸோ இந்த 1ஆம் தேதி முதல் 27 நட்சத்திரத்துக்கும் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மிகப்பெரிய கிஃப்ட் உங்களுக்கு காத்திருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த விஷயங்கள் செஞ்சால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஜோதிட குறிப்பில் பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய பஞ்சாங்க குறிப்பு: உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஆங்கில தேதி 1/6/2025, ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி தேதி. இன்னைக்கு இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். யோகம் துருவ யோகம் மதியம் 1:40 மணி வரை, பின்பு வியாக்காதம். கரணம் தைத்துளை கரணம் மதியம் 2 மணிக்கு மேல். சந்திராஷ்டமம் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: மேசராசியில் சுக்கிர பகவான், ரிஷபராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், கடகராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இன்றைய நம்ம ஜோதிட குறிப்பு: முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு மாதம் ஒரு தடவை வரும். ஸோ இந்த மாதம் ஒரு தடவை வரக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்னைக்கு இப்போ குழந்தை புதுசாக பிறந்திருக்கும் போது அந்த குழந்தைக்கு மொட்டை எடுப்பாங்க. முடி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளார, ஒரு வயசுன்னு கூட கணக்கு வச்சுக்குவாங்க. அப்போ நம்ம முடி எடுக்கிற நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்னைக்கு எடுத்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அதே போல் அரசியலில் பேர் புகழ் பதவி கௌரவம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நல்நாளில், ஓகேங்களா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் வர நாளில் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. கிரிவலம் நீங்கள் சுற்றிட்டு வந்தாலும் நல்லது. இல்லை வாய்ப்பில்லாதவங்க சாமி மட்டும் தரிசனம் செஞ்சு ஒரு 42 நிமிடம் அந்த கோயிலில் இருந்து உட்காந்துட்டு வரணும். சாமி தரிசனம் முடிச்சுட்டு 42 நிமிடம் மினிமம், ஓகேங்களா. மேக்ஸிமம் நீங்கள் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்குறது, யூடியூப் இந்த மாதிரிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, ரொம்ப நல்லது, ஓகேங்களா. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நகை வாங்குறது இருக்குது பார்த்தீங்களா. இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் நகையை வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா நகை உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும். செல்வம் நகை எல்லாமே பெருகும். அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி கொலுசு வெள்ளி காயின் கூட நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள். ஒவ்வொரு மாதம் அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு வெள்ளி காயினை வாங்கி வச்சு பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட உருவம் பார்த்தீங்கன்னா குதிரைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த குதிரையை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கால்நடை வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆடு வாங்குறது, மாடு வாங்குறது, குதிரை வாங்குறது அந்த காலத்தில் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு தான் வாங்குவாங்க, ஓகேங்களா. இன்னைக்கு அந்த இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அதே கால்நடைக்கு பதிலாக வாகனத்தை நம்ம வாங்கலாம். 2 வீலர் வாங்குறது, கார் வாங்குறது, லாரி, பஸ்ஸு, டெம்போ, ஆட்டோ, எந்த வாகனம் வாங்குறதா இருந்தாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு வாங்குங்க. அது அப்படியே இருக்க பெருகும், ஓகேங்களா. அதே மாதிரி குழந்தைக்கு இடுப்புல அருணாக்கயிறு கட்டுவாங்க முதல்ல. அதே மாதிரி பூநூல் போடுவாங்க. இந்த விசேஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு செஞ்சீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். பல மடங்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளில் போகிறோம். இந்த ராசி பலன்களில் இப்போ புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ராஜநிலை எண்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி 12 ராசிக்கும் பயன்படுத்தக்கூடிய எண்கள் இந்த மாசத்துல இருந்து இந்த தவிர்க்க வேண்டிய எண்கள் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்ட இந்த மாசத்து முதல் பயன்படுத்த வேண்டிய எண்ணை மட்டும்தான் நான் சொல்லலான் இருக்கேன் 12 ராசிக்கும். ஸோ அந்த ராசிக்கு உண்டான நம்பர் உங்க ராசிக்கு என்னவோ அந்த நம்பரை எழுதி பயன்பெறுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு தகவல் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஸோ எல்லாரும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்ன விஷயம் வந்து இந்த ராஜநிலைக்கு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மேசராசி நண்பர்கள், நீங்க இன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண், ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் 42 மேசராசி. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண், ராஜநிலையோட எண் வந்து 45. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் வந்து 68 கடகராசிக்கு. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 87. இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 92 அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரும் இன்னைக்கு. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 99. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் வந்து 80. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 16. இன்னைக்கு பாருங்க, தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லியிருக்கோம், ஸ்பெசிஃபிக்கா பூராட நட்சத்திரத்துக்கு. ஆனாலும் ஓகேங்களா, இன்னைக்கு தனுசு ராசி இந்த 16ங்கிற எண்ணை வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு போங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு. அதாவது நடக்க வேண்டிய சந்திராஷ்டமம்னா எந்த ஒரு செயலும் செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நம்பரை எழுதிட்டு போங்க, காரியம் தடை ஆகாது. ஏன்னா சந்திராஷ்டமம்னா காரிய தடை ஏற்படும், அலைச்சல்கள் ஏற்படும், மன உளைச்சல் வரும், அதெல்லாம் தகுடுபடியே ஆக்கிரும் இந்த 16ங்கிற எண் உங்களுக்கு. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 10. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து இன்னைக்கு 10ஆம் எண். கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் வந்து 04. ஓகேங்களா, கும்பராசி நண்பர்கள். மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 08. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த ராஜநிலை எண் வந்து உங்களோட மணிக்கட்டில் இந்த பகுதியில் வந்து எழுதிட்டு வாங்க. இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்க, எனக்கு அதிர்ஷ்டமான எண் எழுதியிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து பர்மனண்ட்டாக நான் எழுதியிருக்கேன். எனக்கு தேவையான லைஃப்பில் என்ன வேணும், நல்ல வருமானம் வேணுமா, அல்லது இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன தேவைங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தகுந்த மாதிரி வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு தேவையான அதிர்ஷ்ட எண் இது வந்து பர்மனண்ட் நம்பர், என் லைஃபுக்கு தேவையான பர்மனண்ட் நம்பர் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு தினைக்கும் கொடுக்கக்கூடிய எண் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு அதிகப்படி செலவு வந்து இந்த ஒரு மார்க்கர் மட்டும் தான் வாங்க போறீங்க. பேனால எழுத வேணாம், இந்த மாதிரி ரெட் கலர் மார்க்கர் வாங்கிங்க. ரெட் கலர் மார்க்கில் தினைக்கும் எழுதிட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணை எழுதுங்க. நீங்க வெற்றி அடைங்க. அடுத்தது உங்க குடும்பத்துல இருக்கிற மனைவியோ அல்லது கணவனோ உங்க குழந்தைக்கு எழுத வச்சு வெற்றி வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.